தினமும் ஒரு கோலம் அதுல இன்னைக்கு நம்ம சிக்கு கோலம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7 புள்ளி நேர் புள்ளி வச்சு அதுல ஒண்ணு, அதாவது 7 வரிசையா வச்சுட்டு அடுத்த 5 3 1 அதான் நேர் புள்ளி 1. அதுக்கு நேரா வைக்கிறதுனால இது நேர் புள்ளி. அதே மாதிரி 2 பக்கமும் நம்ம கரெக்டா வச்சுட்டோம். 7 நேர் புள்ளி ஒரு வரிசை அந்த இதுல வச்சு நம்ம கொண்டு போகணும். இந்த இதை நம்ம கொண்டு போயிட்டு இதை கீழே நம்ம நோக்கி இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்து 2வதுல இருந்து சுத்தி எடுத்துட்டு வரணும். சுத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அங்க எந்த லைன்ல நம்ம கொண்டு போறோமோ அந்த இதுல 1 2 விட்டுருக்கோம் இல்லையா, இங்க இருந்து மடக்கி திருப்பி ஏதாவது எல் ஷேப்ல கொண்டு போய் பானா ஷேப்ல கொஞ்சம் ரூட் வே போற மாதிரி 2 பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். அந்த கடைசி முடிக்கிறதுக்கு இடத்துக்கு கொண்டு வரதுக்காக, அதாவது இந்த சைடும் வளைஞ்சு வர்றதுக்காக இந்த லைனை கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம கொண்டு போறோம் பாருங்க. ஒரு லைன் விட்டு மடிச்சு திருப்பி அதே மாதிரி லைன் போய் திருப்பி சுத்தி அந்த கர்வ் வர்றதுக்காக அந்த லைனை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல நிறுத்தி சுத்துறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுத்தி வந்தோம்னா நடுவில் சிக்கு கோலம் நெளிஞ்சு வளைஞ்சு வர்ற வளைவு மாதிரி வந்துடுது. இதுல அந்த மீதி இருக்கிற இடையில இருக்கு இல்லையா, அதை நம்ம சுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த சிக்கு கோலம் ரெடி ஆயிடும். ரொம்பவே சுலபமானது. 7 புள்ளி நேரு 1 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த தடவை போகணும் இல்லையா, ஈஸியா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அடுத்தது திருப்பி ஒரு தடவை சொல்றேன், இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை திருப்பி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 7 புள்ளி வச்சுக்கணும், அந்த தான் இப்ப பண்ண போறோம். 7 புள்ளி நேர் புள்ளி 1 வைக்கணும். அதாவது 7 5 1 அப்படின்னு கொண்டு வந்துடணும். அது வரிசையா வச்சுட்டு அதே மாதிரி அந்த சைடும் வைக்கணும். 2 பக்கமும் இருக்கிறதுக்கு ஈக்குவலா நம்ம கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு அதை நமக்கு நேரா இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த புள்ளியிலேருந்து கோடை கொண்டு வரணும். கோடை கொண்டு வந்து சுத்தி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது பானா மாதிரி வருது இல்லையா, இந்த பானாவை நம்ம வளைக்கிறதுக்காக ஒண்ணு விட்டு கொண்டு வந்தோடனையும் அதை நம்ம இந்த இடத்துல இருந்து வளைச்சு நடுவுல இருக்கிற கோட்டு தான் அந்த வந்திருக்கிறது ஃபுல்லா பாருங்க, அந்த நடுவுல இருக்கிற கோட்டுல இருந்து சுத்தி வருது. ஸோ அப்ப உங்களுக்கு கரெக்டா அது நேரா அந்த 1 ஆரம்பிச்சு அந்த 7 இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல முடிக்கிறதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சுத்தி இந்த பக்கம் 7 இருக்கும் இல்லையா, அந்த லைனை கொண்டு வர்றதுக்காக தான் இப்ப நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த 7ல இருந்து இந்த 7 கொண்டு போறோம், அந்த சைட்ல இருந்து இந்த 7 கொண்டு வரோம். இப்போ நடுவுல உங்களுக்கு மீதி இருக்கிறத சேர்க்க போறோம். அதுதான் இதுல விஷயம். இதை சுத்தி வளைவு மாதிரி கொண்டு வந்து சுத்தி அந்த 7வதுல அந்த 1ல முடிக்கிறோம். இதே மாதிரி சுத்தி கொண்டு வந்துருங்க. அங்கங்க விட்டுருக்கிற லைனை சேர்க்கறதுக்கு ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கோம். அது பானா மாதிரி ரிவர்ஸ் பானா மாதிரி கொண்டு வந்து வளைச்சு அது எந்த மாதிரி வளைக்கிறீங்களோ அது ஒரு அழகான கேர்வ் மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகா வந்துடும். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான தினம் ஒரு கோயில்ல இந்த குழம்புல தினம் ஒரு குளத்துல இன்னைக்கு இந்த குளம் சிக்கு குளம் பார்த்தோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.